என்னன்னு கேட்டீல்ல? ஆமாங்க. பின் தூங்கி முன்னழுவாள் பத்தினி. அப்படின்னா என்னங்க? என்னன்னா புருஷனுக்கு வேணுங்கிற பணிவிடை எல்லாம் செய்துட்டு பின்னால தூக்கி முன்னால எழுந்திருக்கணும். ஐயா, ஏன்? அது எப்படிங்க? உங்க முதுகுக்கு பின்னால தூங்கி உங்க மூஞ்சுக்கு முன்னால எப்படி எந்திரிக்க முடியும்? பண்டுவர் சுவாமி, நீங்க வாழ்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் போல இருக்குது. என்ன அது? அது வேற கதை. நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம். சரி. எனக்கு முதுகு பின்னாலே தூங்கு, நான் திரும்பி முகத்தை காட்டுறேன், அப்புறமேல் நீ எழுந்திருக்கல. சரிங்க. ஐயோ ஐயோ. நான் என்ன சொல்றேன், நீ என்ன கேக்குற? நான் தூங்குன பிறகு நீ தூங்கணும், எனக்கு முன்னால எழுந்திருக்கணும். முடியுமா? ஆத்தாடி, இது அதை விட பெரிய கஷ்டம் இல்ல? இதுவும் கஷ்டமா? நீங்க பேயாலாய ரசில புடிச்சிட்டு கிறுக்கிட்டு இருப்பீங்க. எப்ப படுக்கிறீங்க எந்திரிக்கங்கிறத எனக்கு தெரியாது. என்ன செய்ய, உன் தூக்கம் அப்படி. அதனால அந்த சத்தத்துல நான் எழுந்து நானே போய் காப்பி போட்டு குடிச்சிட்டு டம்ளர்ல உனக்கும் காப்பி எடுத்துட்டு வந்து அம்மா எழுந்துருங்க வேண்டியதா இருக்குது. ஏங்க இப்படியே வச்சுக்கோ, இது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வீட்டுல நல்லா இருக்குது, அக்கம் பக்கத்துல எல்லாம் சிரிப்பா சிரிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணேன்? அப்போ நம்ம ஒரு